இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் பண்ணுவீங்களா, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஆப்பில் இருக்கிற விஷயங்கள்லாம் எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மேப் பண்ணுறது தான் பேசிக்காக யூசர் ஃப்ளோ. நீங்கள் ஏன் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு யூசர் ஃப்ளோ போடணுன்னா, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் விஜுவலைஸ் பண்ண இனிஷியலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூசர் ஃப்ளோ. அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணவும், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இவங்களோட யூசரோட பிஹேவியர்ஸ் டேட்டாலாம் கலெக்ட் பண்ண பிறகு உங்கள் ஃப்ளோவை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூசர் ஃப்ளோ இருக்கிற பேசிக் எலமெண்ட்ஸ்லேருந்து டிசைனர்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 6 ஃப்ளோஸை வச்சு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லித்தரேன். அண்ட் நீங்கள் எப்போ என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் யூஎக்ஸ் டிசைனர் இருக்கிற டெக்னிக்ஸ், டூல்ஸ் அண்ட் ரிசர்ச் பற்றி நான் இன்டெப்த் வீடியோஸ் போட்டுருக்கேன். அதெல்லாம் கற்றுட்டு நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை லெவலப் பண்ணணுன்னா இந்த ரிசர்ச் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம யூசர் ஃப்ளோவை பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ளோ. யூசர் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுற பேசிக் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் கீஸ்னு சொல்லலாம், லெஜெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கிள்ஸ் அண்ட் ஓவல்ஸ். இந்த ஷேப்பை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஃப்ளோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஆரோஸ். ஆரோஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு ஃப்ளோவோட டிரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இந்த ஷேப்பை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டெப்பையோ இல்லை ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிங்க உங்கள் ஃப்ளோலனா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் வந்து ரவுண்டு ரெக்டாங்கிள். இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆக்ஷன் இல்லை யூஸரோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறோன்னா அப்போது வந்து இந்த ரவுண்டு ரெக்டாங்கிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் டைமண்ட். எரர், வேலிடேஷன், வெரிஃபிகேஷன், அது மாதிரி இஃப் எல்ஸ் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் வரும்போது நீங்கள் டைமண்ட் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் சிக்ஸ்த் ஒன் parallelogram. parallelogram வந்து நீங்கள் ஒரு இன்புட்டுக்கோ அவுட்புட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸர் ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதாச்சும் டேட்டா சிஸ்டமுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை சிஸ்டம் வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன், அலர்ட்ஸ், இமெயில்ஸ் சென்ட் பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் இந்த parallelogram யூஸ் பண்ணணும். இந்த ஷேப்ஸ்னால் எங்கே எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் அப்போயும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா எப்படி இதை யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல இது எது ஆக்ஷன் டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் டிசைனர்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 6 ஃப்ளோஸை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போது வந்து உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டிசைனர்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 6 ஃப்ளோஸை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன். இந்த காமனான ஃப்ளோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கைஸ் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு யூசர் ஃப்ளோ போடும்போது அதை வந்து ஸ்க்ரீன் டிசைன்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கன்சிடர் பண்ணி போடுங்க. லைக் எப்படி நம்ம இப்போ குக்கிங் கிளாஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப் 1 இது பண்ணணும், ஸ்டெப் 2 இப்படி பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டிசைனாக பண்ணிங்கன்னா தேவையில்லாத ப்ராசஸ்லாம் உள்ள உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ஃப்ளோ போகிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக என்ன அப்படின்னு யோசிச்சு போடுங்க. எவ்வளோ சிம்பிளாக வேணும் இருக்கட்டும் அதை போடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அந்த ப்ராசஸாக யோசிங்க நான் சொல்கிறல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக எழுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ளோவை போடுங்க. இப்போ நம்ம லாகின்க்கு அந்த மாதிரி ரஃபாக எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டு அதோட ஃப்ளோவை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் லாகினோட ப்ராசஸ். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக நோட்டில் எழுதி பாருங்கள். எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு எவ்வளோ டீட்டெயில் கொடுக்கணுமோ அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாகின் ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து யூசர் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டேட்டா பேஸோட மேட்ச் ஆகுதான்னு அதை செக் பண்ணணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா லாகின் பண்ணி விட்டுரும். மேட்ச் ஆகலாம் ரீட்ரை பண்ணணும். ரீட்ரை பண்ணியும், அதாவது ரீட்ரை 3 வாட்டி பண்ணியும் மேட்ச் ஆகலைன்னா இமெயில் ஐடி டேட்டா பேஸை செக் பண்ணணும். அப்படி டேட்டா பேஸில் இருக்குது ஆனால் இவங்க தப்பாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அது மாதிரி ஏதாவது சப்போர்ட் கொடுத்து ரிகவர் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா சைன் அப் பண்ண சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ நீங்கள் இதை ஃப்ளோவில் போட்டால் எப்படி வரும்னு பாருங்கள். நான் வந்து இங்கே 2 ஃப்ளோவுமே ஒரே இதில் கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு லாகின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் ஏன் எந்தெந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லும்போது ஷேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ளோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட்னு கேட்டு லாகினாக சைன் அப்பான்னு கேட்கணும்ல. ஸோ அந்த ஸ்டெப் இது. லாகின்னா லாகினுக்கு இந்த ப்ராசஸ் போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுவாங்க. லாகின் கிளிக் பண்ண உடனே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கப்புறமா அந்த க்ரெடென்ஷியல்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு ரீட்ரை பண்ணணும். அப்படி 3 டைம்ஸ் ரீட்ரை பண்ணியும் மேட்ச் ஆகலைன்னா டேட்டா பேஸ் செக் பண்ணணும். டேட்டா பேஸ் செக் பண்ணி அதில் மேட்ச் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்ண சப்போர்ட் பண்ணணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா சைன் அப் பண்ண சொல்லணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்படி மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஹோம்ஒர்க் போய்டும். அண்ட் இங்கேயும் தான் க்ரெடென்ஷியல் மேட்ச் ஆச்சுன்னா ஹோம்ஒர்க் போய்டும். இதுதான் ஃப்ளோ. ஸோ இப்போ இதுக்கே நான் இந்த ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஷேப்ஸ் நல்லா புரிய ஆரம்பிக்கும். லாகினுக்கு வந்து இது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஸ்டெப். ஒன்று லாகின் நீங்கள் எடுத்தாகணும், இல்லை சைன் அப் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். ஸ்கொயராக ரெக்டாங்கிள் எது வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்புட். யூசர் வந்து அவங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டு இன்புட்டாக கொடுக்குறாங்களா, அதனால தான் நான் parallelogram யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டெசிஷன் மேக்கிங், ஒரு கொஸ்டின் ஒரு டெசிஷன் மேக்கிங்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து ரீட்ரை பண்ணோடனே இது டைமண்ட், இதுவும் டெசிஷன். ஸோ இதுவும் மேண்டேட்டரியான ஸ்டெப்ஸ். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹெண்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஹோம்ஒர்க் வரது தான் அல்டிமேட்லி கோல் இல்லை. ஸோ அதனால் இதுதான் எண்ட் ப்ராசஸ். அதனால் இதுக்கு வந்து நான் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி ஒரு ஃப்ளோவோட ஸ்டார்டிங், அதனால தான் இங்கே சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி சைன் அப்புக்கான ப்ராசஸ் பார்த்துட்டு நம்ம சைன் அப்போட ஃப்ளோ பார்ப்போம். அந்த ஃப்ளோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஷேப்ஸ் ஏன் அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளால் 3 விதமாக சைன் அப் பண்ண முடியும்ல. ஒன்று கூகுள் வச்சு சைன் அப் பண்ண முடியும், ஃபேஸ்புக் வச்சு, அதுக்கப்புறமா நம்மளே இமெயில் சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இமெயில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ யூஸர் வந்து கூகுளோட சைன் இன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கூகுளோட அத்தென்டிசிட்டி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் தேடும். இதுவே ஃபேஸ்புக்னு சொன்னால் ஃபேஸ்புக்கோட அத்தென்டிசிட்டி தேடும். கூகுளும் ஃபேஸ்புக்கும் சைன் அப் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு இந்த 2 கம்பெனியும் இந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸரோட டேட்டா என்ன தேவையோ அதை கொடுத்துரும். கொடுத்தோடனே அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிறது தான் த ஃபைனல் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமெயில் வச்சு சைன் அப் பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டானு செக் பண்ணோம்ல. சில பேர் வந்து டெம்பரரி இமெயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு இமெயில் கொடுத்துட்டு மெசேஜ் வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த க்ரெடென்ஷியல் ஆத்தென்டிசிட்டி செக் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரீட்ரை பண்ண சொல்லும். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா சிஸ்டம் வந்து வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணும். அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை யூசர் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணாங்கன்னா அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். வெரிஃபை பண்ணலன்னா அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரிமைண்டர் செட் பண்ண வெரிஃபை பண்ண சொல்லி. ஒரு ஃப்ளோ நீங்கள் இப்படி தான் ரஃபாக போடணும். இதுக்கு எப்படி யூசர் ஃப்ளோ போகிறான்னு பார்க்கலாமா? வாங்க. அந்த ப்ராசஸை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளோ பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கைஸ்? ஆமாம், டேரெக்டாக நீங்கள் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸாக போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளோக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ளோக்குள்ளே போய் என்ன மிஸ்டேக் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷேர்ஸை தப்பாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா தப்பான ஸ்டெப்பை போட்டுருவாங்க. டேரெக்டாக ஃப்ளோ போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸாக அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளோ போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூசர் கூகுளாலே சைன் இன் பண்ணலாம், ஃபேஸ்புக்காலே சைன் இன் பண்ணலாம், இல்லை இமெயிலாலே சைன் இன் பண்ணலாம். 3மே இது ஒரு ஆப்ஷன். அதில் எது வேணால் யூசர் சூஸ் பண்ணலாம். இப்போ கூகுள் சூஸ் பண்ணுறாங்கன்னா கூகுளோட அத்தென்டிகேஷன் வேணும், ஃபேஸ்புக் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கோட அத்தென்டிகேஷன் வேணும். இது ரெண்டுமே அத்தென்டிகேஷன் கொடுத்த உடனே அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனோடனே அந்த ப்ராடக்ட்டுக்கு யூசரோட எந்த டேட்டா தேவையோ அதோட ஆக்சஸ் வந்து இந்த 2 கம்பெனியும் கொடுத்துருச்சுன்னா அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதேமாதிரி இமெயில் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறவங்களுக்கு இன்புட் டேட்டா கேட்கும். அது கொடுத்த பிறகு இந்த இமெயில் ஐடியில் அத்தென்டிக்காக இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரீட்ரை பண்ண சொல்லும். அப்படி இருந்துச்சுன்னா யூசருக்கு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணோம். அந்த யூசர் வந்து மெயிலை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா யூசரோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, நான் அந்த டிசிஷன் மேக்கிங் இங்கே கொடுக்கவே இல்லை. டேரெக்டாக வெரிஃபை பண்ணுவாங்க, போயிடுவோம். ஏன்னா அதுதான் என் கோல் இல்லை, கண்டிப்பாக யூசர் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன். ரொம்ப டீட்டெயிலாக போட்டிங்கன்னா சிஸ்டமோட ஆக்ஷன்ஸும் சேர்த்து போட்டிங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சர்ச் ஃப்ளோவை எவ்வளோ சிம்பிளாக போட்டு பார்க்குறோம் அவ்வளோ சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ப்ராசஸை பார்த்துருவோம். இதான் சர்ச்சோட ப்ராசஸ். 2 விதமாக சர்ச் பண்ணுவோம் நம்ம. அஃப்கோர்ஸ் நம்ம கீவேர்டு வச்சு தான் சர்ச் பண்ணுவோம். ஒன்று என்னென்னா ஃபில்டர் வச்சு சர்ச் பண்ணுவோம், ஒன்று ஃபில்டர் இல்லாமல் ஜஸ்ட் கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுவோம். 2த்துக்குமே ரிசல்ட்ஸ் வரும். வந்துச்சுன்னா ஷோர் ரிசல்ட்ஸ், வரலன்னா ரீட்ரை. இதுதான் கான்செப்ட். இதுவே நீங்கள் டீட்டெயிலாக பண்ணணுன்னா ஃபில்டர் சர்ச்சுக்கு தனியாக ஃபவுண்ட் ரிசல்ட்ஸ்ன்னு மேக்கிங் மாதிரி போட்டு கிடச்சிச்சின்னா ஷோர் ரிசல்ட்ஸ், கிடைக்கலன்னா ரிமூவ் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ரிமூவ் ஃபில்டர் பண்ணியும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருதா இல்லைன்னா ஒரு டிசைன் மேக்கிங் வைக்கலாம். அதுலேயே கிடைக்கலனா ரீட்ரை. இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக கொண்டு போகலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி கீவேர்ட் சர்ச்சுக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சா இல்லையான்னு சொல்லி தனியாக ஒரு கொஸ்டின் வச்சுட்டு கிடச்சிச்சின்னா ஃபைன், கிடைக்கலனா அப்படி அவங்க தேடுற விஷயம் கிடச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் வச்சு அதுக்கு நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபில்டருக்கு ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக கொண்டு போகலாம். ஆனால் இதுதான் பேசிக்கான ப்ராசஸ், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதுக்கு ஃப்ளோ போட்டால் எப்படி வரும்னு பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ளோவே. சர்ச்சு, அதுக்கு வந்து ஃபில்டர் சர்ச்சு இல்லை கீவேர்ட் சர்ச், அதாவது வெறும் கீவேர்ட் சர்ச்சு. 2த்துக்கு ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு கொஸ்டின் வருது. வரலன்னா டிஸ்பிளேல ஒரு ரிசல்ட்ஸ், வந்துச்சுன்னா ஷோ ரிசல்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக போட்டு காமிக்கணும்னு நினச்சேன், அதனால சிம்பிளாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸை திங்க் பண்ணி ஃப்ளோ எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கைஸ். ஒரு ஸ்க்ரீன் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஃப்ளோ போகணுன்றது நெக்ஸ்ட்டு ஃப்ளோ. அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்க்ரீன் டிசைனை பார்த்து ஏன் ஃப்ளோ போடணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளோவை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக கூட போடலாம். ரொம்ப டீட்டெயிலாக போடுவாங்க. இந்த கிளிக் பண்ணுவீங்க, இந்த பட்டன் வரும், ரீடைரக்ட் பண்ணும், அந்த மாதிரி டீட்டெயிலாக போடுவாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இதில் நான் காமிக்க போகிறேன். இ-காமர்ஸ் செக் அவுட் ஃப்ளோ. நான் இந்த ஃப்ளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் ஜஸ்ட் அமேசானோட செக் அவுட் ப்ராசஸ் அப்படியே யோசிச்சுட்டே வாங்க. நான் வந்து செக் அவுட் மட்டும் தான் போட்டிருக்கேன், அதனால் நான் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கேன். யூசருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. ஒன்று பை நவுன்னு கொடுத்து டேரெக்டாக செக் அவுட் போயிடலாம், இல்லைனா கிளிக் டு ஆட் கார்ட்னு கொடுக்கலாம். 2மே ஒரு ஆப்ஷனல் விஷயம் தான். யூசர் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கிளிக்ஸ் டு ஆட் கார்ட்னு கொடுத்துட்டேன். அதனால அந்த ரவுண்டட் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொடுத்தோடனே ஆட் செலக்டட் ஐட்டம் கொடுத்த கார்ட் சிஸ்டம் வந்து யூசர் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை கார்ட்டில் ஆட் பண்ணிடுது. அந்த ஸ்டெப்பையும் நீங்கள் நம்ம காமிப்போம். நெக்ஸ்ட் யூசர் வந்து ஷாப்பிங் கார்ட்டை கிளிக் பண்ணுறாங்களா இல்லையான்றது கொஸ்டின். அப்படி எஸ்னா ஷாப்பிங் கார்ட் பேஜுக்கு போவோம், அப்படி இல்லைன்னா செக் அவுட்டு போகும். ஸோ அதுக்கு நடுவில் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருப்பாங்க. அதை நான் இங்கே காமிக்கல. இது ஜஸ்ட் செக் அவுட்ன்றதில்ல, செக் அவுட் ப்ராசஸ் மட்டும் அதில் இருக்குது. இங்கே கிளிக்ஸ் செக் அவுட்னு கொடுக்குறாங்க. நோனா ப்ராடக்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டுருப்பாங்க. எஸ்னா ரீடைரக்ட்ஸ் டு செக் அவுட் பேஜ்.
இது சிஸ்டம் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதையும் நம்ம இங்கே போடுவோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரீடைரக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சி போய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின் கேட்கும். கண்டினியூஸ் கெஸ்ட்டா சைன் இன்னான்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கண்டினியூஸ் கெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கேட்ட பிறகு கஸ்டமரோட டீட்டெயில் பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ரீடைரக்ட் பண்ண உடனே அந்த இடத்துல வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ், அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, நேம் என்ன, இதெல்லாம் கேட்டு கிளிக்ஸ் கண்டினியூன்னு யூசர் கொடுப்பாங்களா. கொடுத்த பிறகு ரீடைரக்ட் டு த டெலிவரி அண்ட் பேமெண்ட் பேஜ். அந்த ப்ராசஸ்க்கு டேரெக்டாக வந்துடும். இதுவே சைன்இன்னு கொடுத்தாங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்துடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த டீட்டெயில் நம்ம கொடுக்கல, கொடுத்து அதை க்ரெடென்ஷியல் செக் பண்ணதா இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு என்ன டீட்டெயில் தேவையோ அது வரைக்கும் நான் இங்கே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இட் இஸ் ஆட் சிம்பிள். ஆனால் அந்த ப்ராசஸ் பேக்ரவுண்டில் நடக்கும். எந்த அளவுக்கு டீட்டெயில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில் கொடுங்க. ஸோ இன்புட் இமெயில் கொடுத்த பிறகு டெலிவரி பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்றோம். பண்ண உடனே என்ன ஷிப்பிங் மெத்தட் வேணுமோ யூஸர் செலக்ட் பண்ணிப்பாங்க. செலக்ட் பண்ண உடனே என்ன பேமெண்ட் மெத்தட் வேணுமோ செலக்ட் பண்ணிப்பாங்க. பண்ண பிறகு ரீடைரக்ட்ஸ் டு த ஆஃபர் ப்ரிவியூ பேஜ். இதில் வந்து நம்ம ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்டு பே பண்ணுவோமா. நெக்ஸ்ட்டு பே பண்ண பிறகு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் உடனே அந்த ஆர்டர் பே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வித் கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் செக் அவுட் ப்ராசஸ். ஒரு ஸ்க்ரீன் டிசைனை பார்த்து போட்டால் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் கொடுத்து போட முடியும். அண்ட் ஏன் இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்க்ரீன் டிசைன்னு இல்லை, நம்ம நார்மலாக போடும்போது கூட சிஸ்டமோட ஆக்ஷன்ஸையும் சேர்த்து நம்ம போட்டோம்னா யூசரோட ஆக்ஷனையும் சிஸ்டமோட ஆக்ஷன்ஸையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக யூசர்ஸை வந்து நம்ம கலர்டாக யூஸ் பண்ணுவோம், சிஸ்டம் வந்து நம்ம ஜஸ்ட் அவுட்லைனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு 6 ஃப்ளோஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். நான் 3 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. 4th ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5th and 6th வந்து நான் இந்த ஃபைல்லே கொடுக்குறேன். இந்த ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த 2யும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யூசர் வந்து ப்ரொஃபைலில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி அப்டேட் பண்ணுவாங்க இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்கன்றது அந்த ஃப்ளோ வந்து நம்ம கடைசியாக பார்த்தலாம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செட்டிங் அப்டேட் பண்ணால் நம்ம ப்ரொஃபைல் பேஜுக்கு போகும். ப்ரொஃபைல் செட்டிங் கொடுத்தோடனே நம்மளால் இங்கே 3 விஷயத்தை எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும், ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஒன்று வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். நம்ம எப்படி ஃபஸ்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுற ஃப்ளோவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை கொடுத்த உடனே கேலரி காமிக்குமா, அந்த கேலரிலேருந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் என்ன கொஸ்டின்னா அந்த ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கெலாம் ஒரு சைஸ் இருக்கலாம், அதோட மேட்ச் ஆகுதா இல்லைன்றது தான் கொஸ்டின். மேட்ச் ஆகலைன்னா மறுபடியும் ரீசெலக்ட் பண்ணணும் ஃபோட்டோவை. மேட்ச் ஆகிடுச்சுன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இமெயில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓல்டு இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிடும். இங்கே வெரிஃபை ஆகலாம், ரீட்ரை பண்ணணும். ஸோ வெரிஃபை ஆச்சுன்னா நம்ம புது இமெயில் ஐடி கொடுப்போம். அந்த புது இமெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் மெயில் சிஸ்டம் சென்ட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் மெயில் வந்து யூஸர் அதை வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸை நம்ம சிஸ்டம் வந்து மெயிலாக சென்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இமெயில் வந்து எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இமெயில் வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா, இல்லை டெம்பரரி இமெயிலாக, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம்ல. அதை செக் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடிக்கு நம்ம வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணுவோம். அந்த வெரிஃபிகேஷன் மெயில் யூஸர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணலைன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் அந்த ஹோல் ப்ராசஸ். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெரிஃபை நியூ மெயில், நோனா ரீஎன்டர் ரீசெக் அப்படி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணிடும். இதுக்கு நான் இவ்வளோ தான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் வரும்ன்றது எதை டிட்டர்மைன் பண்ணணும்னா சிஸ்டமோட கம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் கோல், இப்போ நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் இல்லை ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறேன்னா அந்த ப்ராசஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு தெரியணும். சிஸ்டமோட ஆக்ஷன்ஸ், யூஸரோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே எனக்கு தெரியணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக போடணும். விஜுவலைஸ் தான் பண்ணணும்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணிவிடும். நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்து வெரிஃபை பண்ண பிறகு வெரிஃபை ஆகலைன்னா ரீட்ரை, வெரிஃபை ஆச்சுன்னா புது பாஸ்வேர்டு இன்புட் பண்ணி ரீஎன்டர் பண்ணுவோம். அங்கேருந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கும்னா வேறு ஏதாச்சும் டிவைஸஸில் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை லாக் ஆஃப் பண்ணவா இல்லை லாகின் பண்ணி இருக்கட்டுமான்னு கேட்கும். எஸ்னா லாக் ஆஃப் பண்ணிவிடும். நோனா சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பும். த பாஸ்வேர்ட் டீச்சரோட ஃப்ளோ. கடைசியாக நம்ம வந்து எடிட் பர்சனல் டீட்டெயில்ஸ். அதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் இன்புட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்படியே சேவ் பண்ணாமல் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் பார்த்துட்டு. அந்த கொஸ்டின் தான் இது. நான் உங்களுக்கு ப்ராசஸை தான் யோசிக்க சொல்லியிருக்கேன், ஸ்க்ரீனாக யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக நான் அதை சொன்னேன். ஓகே, யூசர்ஸ் சேஞ்சஸை சேவ் பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணிவிடும், சேவ் பண்ணனா ஓல்டு டேட்டாஸ் அப்படியே வச்சுக்கும். அதே மாதிரி ஃபோன் நம்பர், இதுவும் பேசிக் டீட்டெயில்ஸ் ஒரு விஷயம் தான். ஸோ ஃபோன் நம்பர் வந்து ஓல்டு ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிவிடும். அப்படி ஆகலைன்னா ரீட்ரை ஆச்சுன்னா புது ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு புது ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை ஆகலைன்னா ரீட்ரை, ரீசன் ஓடிபி இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும். அப்படி வெரிஃபை ஆகிடுச்சுன்னா சேஞ்சஸ் அப்டேட் பண்ணிக்கோ. அந்த அப்டேட் பண்ண சேஞ்சஸை சிஸ்டம் வந்து யூசர்ஸ்க்கு மெயிலாக சென்ட் பண்ணும்.
ஸோ இதுதான் ப்ரொஃபைல் அப்டேட்டோட ஃப்ளோ. நான் இன்னும் 2 ஃப்ளோ இந்த ஃபைலில் தான் கைஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளோவோட ஃபிக்ஸாக ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஆப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி காமிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் கமெண்ட் செக்ஷனில். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ எப்போ கேட்குறீங்க அதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து இந்த ஒரு ஆப் எடுத்து அந்த ஃப்ளோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க.